என்னடா ஹோலி பார்ட்டிக்கு போறதுக்கு கலர் பண்ணலாமாப்பா? ஏ சூப்பர் ஐடியாடா, கலர் பண்ணலாம்டா. அடி டேங்க் க்ளீன் ஃபிஷ் டேங்க் க்ளீன் பண்ணிட்டு வந்துறேன். கலர் பண்ணலாமா? சரி. வர்ஷன் ஐம் பேக். கலர் பொடி வாங்கிட்டு வந்தாச்சுடா. ரெடி பண்ணலாமா? சரி வா. நான் என் பையன்கிட்ட ஹோலி பார்ட்டிக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக அவனுக்கு ஹோலி செலிப்ரேஷன்னா என்னன்னே தெரியாது. ஸோ அவனை என்கேஜ் பண்ணி க்ரியேட்டிவாக ஒரு அப்ரோச் பண்ணலான்னு அவங்ககிட்ட ஹோலி செலிப்ரேஷன் போகும்போது காரை டெக்கரேஷன் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். கலர் பவுடரை தூக்கி போட்டால் நல்லா இருக்காது, அதான் அவனோட பாம் இம்ப்ரிண்ட் வைக்கலான்னு பிளான் பண்ணோம். வெறும் ஹோலி பவுடரில் பாம் இம்ப்ரிண்ட் வச்சா ஒட்டாது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னு பார்த்தா ஒரு தின் லேயர் ஆஃப் கோகனட் ஆயில் கார் ஃபுல்லாக அப்ளை பண்ணோம். அப்புறம் டிஃப்ரெண்ட் கலரில் பாம் டிப் பண்ணி அப்படியே இம்ப்ரிண்ட் வச்சுக்கிட்டோம். வர்ஷன் ஜாலியாக இம்ப்ரிண்ட் வைக்க ஆரம்பித்தான், என்ஜாய் பண்ணி பண்ணான். நார்மலாக குழந்தைங்களுக்கு கலரிங் ஆக்டிவிட்டின்னா ரொம்ப பிடிக்கும். நியர்லி மோர் தென் 1 hour ஆச்சு கம்ப்ளீட் பண்ண. ஃபைனலி டெக்கரேஷன் அவுட்புட் சூப்பராக வந்துச்சு. நல்ல கலர்ஃபுல்லா வைப்ரண்டான வைப்ல நானும் வர்ஷனும் ஹோலி செலிப்ரேஷனுக்கு கிளம்பிட்டோம். ஹாய் கைஸ், வெல்கம் டு டாடி வாட்ஸ் நெக்ஸ்ட் யூடியூப் சேனல். பிரதீப் அண்ட் வர்ஷன் ஹியர். ஹாய் கைஸ். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டு இருக்கோம்னா திருச்சியில் ஹோலி செலிப்ரேஷன் பார்ட்டி ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீக்கெண்ட் நாங்கள் ஃப்ரீயாக இருந்தபடியே நானும் வர்ஷனும் கிளம்பிட்டோம். கார் டெக்கரேஷன் கலைஞ்சிடாமல் இருக்க காரை ஸ்லோவாகவே ஓட்ட வேண்டியிருந்துச்சு. அதனாலேயே ரொம்ப சீக்கிரமாக கிளம்பி ரொம்ப சீக்கிரமாகவே ரீச் ஆகிட்டோம். நார்மலாக சென்னை, பெங்களூர், மேஜர் சிட்டிஸில் இதெல்லாம் ஸ்ட்ரீட்ஸ்லேயே செலிப்ரேட் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் ஹியர் இங்கே இன்னும் பாப்புலர் ஆகாதபடியாக இது மாதிரி ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாளாக என் பையனுக்கு இது மாதிரி ஒரு எக்ஸ்போஷர் கொடுத்து மற்ற பீப்புளோட மிங்கிள் ஆகிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ஈவெண்ட்டு கரெக்டாக எனக்கு அமைஞ்சிருச்சு. ஸோ அதை நான் ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி அவனை கூப்பிட்டு வந்திருக்கேன். ஸோ அவனுக்கு நல்ல எக்ஸ்போஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஓகே, லெட்ஸ் கோ. நாங்கள் கார் டெக்கரேட் பண்ணதை அப்ரிஷியேட் பண்ணி நிகழ் ஈவெண்ட் ஆர்கனைசர் காரை ஃபோட்டோ பூத்தில் வைக்க அலோவ் பண்ணாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆளுங்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய குழந்தைங்க எக்ஸைட்டடாக வாட்டர் கன்லாம் வச்சு ப்ரிப்பேர்டாக வந்திருந்தாங்க. பார்ட்டி ஆரம்பிக்கிற முன்னாடியே கிட்ஸ் எல்லாம் என்கேஜ் பண்ணி வைக்க கேம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ வர்ஷனும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டான். People started to roll in slowly. அதுக்கப்புறம் DJ மியூசிக் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒன்ஸ் people pumped up vibe with DJ's music, they started distributing holy colors. ஸோ எல்லாரும் கலரை தூக்கி போட்டு என்ஜாய் பண்ணி பார்ட்டி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சர்டைன் இன்டர்வல்ஸில் கலர்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஹோலி பார்ட்டிக்கு வரதுக்காகவே வர்ஷனுக்கு எலக்ட்ரிக் கன் வாங்கி கொடுத்துருந்தேன். ஸோ ரொம்ப நேரமாகவே ஷூட் பண்ணணும்னு கேட்டே இருந்தான். நானும் ஓகேடா, திஸ் இஸ் த டைம் டு ஷூட் அண்ட் ப்ளே மிங்கிளான்னு விட்டேன். நார்மலாக ஸ்ட்ரீட்டில் இப்படி ஷூட் பண்ணி விளையாட முடியாது, மற்றவங்க டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே அந்த ப்ராப்ளம் கிடையாது, ஃப்ரீயாக ஃபன் பண்ணலாம். நீங்களும் இந்த எலக்ட்ரிக் வாட்டர் கன் வாங்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள்.
வருஷன் செம ஜாலியாக எல்லாரையும் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். மற்றவங்களும் என்னடா இந்த சின்ன பையன் நம்மளை ஷூட் பண்ணிட்டே இருக்கான்னு அவன் மேலே கலர் பொடி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் கடுப்பாய் இன்னும் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்படியே நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் டிஜே மியூசிக், ரெயின் டான்ஸ்னு இமர்சிவாக என்ஜாய் பண்ணி டயர்ட் ஆகிட்டோம். தென் வி காட் ரெப்ளனிஷ்ட் வித் ஸ்நாக்ஸ் அண்ட் ட்ரிங்க் அண்ட் தென் அகெயின் வி ஸ்டார்டட். இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் கூட ஜாயின் பண்ணிக்கிட்டோம். இன்னும் ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. நானும் வருஷன் தான் தனியாக போயிருந்தோம். ஆக்சுவலி இன்னொரு 7-8 மெம்பர்ஸ் கூட போயிருந்தா இன்னும் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். அவன் ஏஜ் குரூப்பில் அவனுக்கு தெரிஞ்சவங்க இருக்கும்போது இன்னும் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணியிருப்பான். பலூனில் வாட்டர் ஃபில் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதை தூக்கி போட்டு மாற்றி மாற்றி அடித்து விளையாடி ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். Then we stopped for our lunch, snacks, beverage, அப்புறம் ஃபுட் ஸ்டால் இருந்துச்சு. We had biryani from that. Throughout the party, rolling quotes இருந்துக்கிட்டே இருந்துச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு வருஷன் அவன் ஏஜில் இருக்க கிட்ஸ் கூட ஜாயின் பண்ணிக்கிட்டான். அவங்க கூட சேர்ந்து கலர் பொடி போட்டு டான்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ணான். நானும் மற்ற பேரண்ட்ஸும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி என்கேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் வெயிலோட கொடுமை தான் தாங்க முடியலை. Everyone at the party kept their spirit up. We are almost at the end of the party. Event organizer truckல இருந்த தண்ணியை ஃபுல்லாக people மேலே ஸ்ப்ரே பண்ணி விட்டாங்க to cool them down. We had a super fun, super excited, super tired day. Finally, with very good memories, we said bye to this party. A day to remember.